வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ள முதல் இந்திய வம்சாவளி யார்? இதற்கான ஆன்சர் கமலா ஹாரிஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற போகுது. இந்த அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளராக கமலா ஹாரிஸ் வந்து போட்டிடுறாங்க. ஜனநாயக கட்சி அப்படின்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில். அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தலில் போட்டியிடுற முதல் இந்திய வம்சாவளி வந்து இந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் தான். இவங்க துணை அதிபர் வேட்பாளராக டிம் வால்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எதிராக குடியரசுக் கட்சியுடைய அதிபர் வேட்பாளராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து போட்டிடுறாரு. இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். கமலா ஹாரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்களை ஏன் இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய தாய் ஷியாமலா கோபாலன். இவங்க தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்களுடைய தந்தை டொனால்டு ஜாஸ்பர் ஹாரிஸ். இவங்க ஜமைக்கா நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். ஓகேவா? கமலா ஹாரிஸுக்கு இப்போ 59 வயது ஆகுது. அமெரிக்கா நாட்டுடைய துணை அதிபராக 2021ஆம் ஆண்டு இவங்க வந்து பதவியேற்றாங்க. அடுத்தது, வங்காளதேச இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் முகமது யூனிஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வங்காளதேசத்துடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்க வந்து தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதனால் அங்கே வந்து இடைக்கால அரசு தான் வந்து உருவாக போகுது. அடுத்த தேர்தல் நடைபெற வரைக்கும் இந்த இடைக்கால அரசு தான் அந்த நாட்டை வந்து வழி நடத்தும். இது யாருடைய தலைமையில் அப்படின்னா முகமது யூனிஸ் அப்படிங்கிறவருடைய தலைமையில். இவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா 2006ஆவது ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவர் இவர் தான். வங்காளதேசத்துடைய இராணுவ தலைமை தளபதி யார் அப்படின்னா வாக்கர் உஸ் சமான் அப்படிங்கிறவர். வங்காளதேசத்துடைய அதிபர் முகமது ஷஹாபுதீன் அப்படிங்கிறவர். இப்போ ரீசெண்டாக சிலர் எல்லாம் வந்து பதவியேற்றாங்க. அவங்கள பற்றி பார்க்கலாம். பிரிட்டன் நாட்டுடைய பிரதமராக கெய்ர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவர் பதவியேற்றாரு. மெக்சிகோ நாட்டுடைய அதிபராக கிளாடியா ஷின்பாம் வந்து பதவியேற்றாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா மெக்சிகோ நாட்டுடைய முதல் பெண் அதிபர் இவங்க தான். அடுத்தது, பிரிட்டனுடைய முதல் தமிழ் எம்பியாக உமா குமரன் வந்து பதவியேற்றாங்க. அடுத்தது, வெனிசுலா நாட்டுடைய அதிபர் தேர்தலில் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்தது, ஈரான் நாட்டுடைய அதிபராக மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கிறவர் இப்போ பதவியேற்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, அப்புறம் குரூப் 4 எக்ஸாமுக்கான பாட புத்தகங்கள் இருக்குது. எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டான புத்தகங்களாக இருக்கும். ரொம்பவே தரமான புத்தகங்களாக இருக்கும். நீங்கள் மொத்த புத்தகம் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்சல் மூலமாக நாங்கள் வந்து இதை சென்ட் பண்ணி தந்துடுவோம். ஓகேவா? கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நம்மளுடைய ஐஏஎஸ் அகாடமியில், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் ரொம்ப குறைவு, 5000 ரூபாய் மட்டும்தான். இதில் வந்து தமிழ் மீடியத்துலையும் இங்கிலீஷ் மீடியத்துலையும் கிளாஸஸ் நடக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே. அடுத்தது, தற்போது ஆயுத படையினருக்கான GPS வசதி கொண்ட காலனியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IIT இந்தூர். அதாவது மத்திய பிரதேசத்தில் தான் இந்த IIT இந்தூர் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா காலனி இருக்குல்ல, அதில் வந்து GPS வசதி பொறுத்தின மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இந்த காலனி மூலமாக மின்சாரம் கூட தயாரிக்க முடியும். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இப்போ இவங்க நடப்பாங்கல்ல, அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் மின்சாரம் வந்து தயாரித்து அதில் வந்து பேட்டரியிலேயே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால் ஆயுதப்படை வீரர்கள் வந்து எங்கேயாவது கரண்ட் இல்லாத பகுதிக்கு போனாலும் அந்த பேட்டரி எடுத்து அவங்க மொபைலுக்கு சார்ஜ் போடுறது, அதுக்கப்புறம் சின்ன லைட் எல்லாம் பற்ற வைக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தலாம். இப்போ இந்த காலனியில் GPS வசதி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் தானே. அதனால் இதை அணிந்திருக்கிறவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிகழ்நேரத்திலேயே கண்டறிய முடியும். இது ஆயுதப்படை வீரர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஞாபக மறதியினால் பாதிக்கப்படுற மூத்த குடிமக்களுக்கும் உதவும். அடுத்தது, இப்போ ரீசெண்டாக சில கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல OpenAI நிறுவனம் சர்ச் GPT அப்படிங்கிற ஒன்று வந்து வெளியிட்டிருந்தாங்க. நம்ம கூகுள் குரோமில் தேடுற மாதிரி இந்த சர்ச் GPTயில் கூட தேடலாம். அடுத்தது, உலகின் முதல் AI உடை, இதோடைய பேர் மெதுசா உடை அப்படிங்கிறது. இதை வந்து கிறிஸ்டினா எர்னஸ்ட் அப்படிங்கிறவங்க வடிவமைத்திருந்தாங்க. இது AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமானது.
அதாவது செயற்கை நுண்ணறிவு இந்த உடையில் இருக்குது. எப்படின்னா இதில் வந்து சில பாம்புகள் இருக்குல்ல, நீங்கள் வந்து எதிரில் அப்படி நடந்து போனீங்க அப்படின்னா அந்த பாம்புகள் வந்து உங்கள் முகம் தெரிகிறதுனால அந்த பக்கம் வந்து திரும்பும். ஓகேவா, இதெல்லாம் செயற்கை நுண்ணறிவுனால தானே நடக்குது. அதனால தான் இது உலகத்துடைய முதல் ஏஐ உடையாக வந்து இருக்குது. அடுத்தது, இந்தியாவின் மிக இலகுரக புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இப்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கான்பூரில் இருக்கிற DMSRDA நிறுவனம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. DMSRDE அப்படின்னா டிஃபென்ஸ் மெட்டீரியல் அண்ட் ஸ்டோர்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது தான். அடுத்தது, சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் ஒரு மலேரியா தடுப்பூசியை உருவாக்கியிருந்தாங்க. அதோடைய பேர் R21 மேட்ரிக்ஸ்-M அப்படிங்கிறது. இதை இப்போ ஆப்பிரிக்க நாடுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருந்தாங்க, அனுப்பி வச்சுருந்தாங்க. ஓகே, அடுத்தது, இந்தியா எந்த ஆண்டிலிருந்து யூரியா இறக்குமதியை தடை செய்ய உள்ளது? இதற்கான ஆன்சர் 2025. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025வது ஆண்டுடைய முடிவுக்குள்ளாடி நம்ம வேறு நாடுகளிலிருந்து யூரியா இறக்குமதி பண்ணுறதை வந்து நிறுத்த போகிறோம். ஓகேவா, சரி. இப்போ பாருங்கள், இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணுற யூரியாவில் 25% மேலே வந்து சீனா கிட்டேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். நம்ம இந்தியாவில் சராசரி உர பயன்பாடு 1 ஹெக்டேர் நிலத்திற்கு 140 கிலோவாக தான் இருக்குது. ஆனால் பஞ்சாபில் 1 ஹெக்டேர் நிலத்துக்கு 247.61 கிலோ வந்து பயன்படுத்துகிறாங்க 1 ஹெக்டேர் நிலத்திற்கே. நம்ம இந்தியாவுடைய உர பயன்பாட்டில் 9% வந்து பஞ்சாபுடையது தான். மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் யார் அப்படின்னா JP நட்டா அவர்கள் தான். ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இவர் தான் இருக்கார். ஓகேவா, இப்போது நம்ம இந்தியாவுடைய சில முக்கியமான இலக்குகள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவுடைய பொருளாதாரம் 5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரா ஆகணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2027-28. ஓகேவா, 2027-28 நிதியாண்டு. அடுத்தது, இந்தியாவுடைய பொருளாதாரம் 7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக மாறணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2030. அடுத்தது, காசநோய் இல்லாத இந்தியா, இதற்கான இலக்கு ஆண்டு 2025. அதே மாதிரி காசநோய் இல்லாத தமிழ்நாடு, அதற்குமே 2025 தான். அடுத்தது, HIV எய்ட்ஸ் நோய் இல்லாத இந்தியா, இதற்கான இலக்கு 2030. அடுத்தது, தொழுநோய் இல்லாத இந்தியா, இதற்கான இலக்கு ஆண்டு 2027. இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்குற இலக்கு ஆண்டு எந்த ஆண்டுடைய முடிவுக்குள்ளாடி இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அது என்ன திட்டம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஓகே. அடுத்தது, கைகளால் சாக்கடை சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு தடை மற்றும் மறுவாழ்வு அளிக்கும் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2013. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் த ரீஹாபிலேஷன் ஆக்ட் 2013வது ஆண்டு இயற்றியிருந்தாங்க. அந்த ஆக்டின் படி பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தங்க இந்த செயல்பாடுகளில் அவங்களை ஈடுபடுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவாங்க, அப்புறம் 1 லட்சம் அபராதமும் விதிப்பாங்க. ஓகே, இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையா அப்படின்னா கிடையாது. இந்தியாவில் 2014வது ஆண்டிலிருந்து சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்கையில் 453 பேர் இறந்திருக்காங்க. ஓகேவா, மத்திய சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சகம் தான் இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தந்திருக்காங்க. இதற்கான அமைச்சர் யார் அப்படின்னா வீரேந்திரகுமார் அப்படிங்கிறவர். அடுத்தது, தற்போது எங்கு 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தலைபலி சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் திருவானைக்கா. நம்ம வந்து தமிழில் படிச்சிருப்போம், திருவானைக்கா உலா, அதுக்கப்புறம் சரஸ்வதி மாலை, அப்புறம் பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். இதெல்லாம் யாருடைய நூல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த திருவானைக்கா அப்படிங்கிற பகுதியில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தலைபலி சிற்பங்கள் வந்து கிடைத்திருக்கு. இந்த திருவானைக்கா அப்படிங்கிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. ஆனந்த கணபதி கோயில் நுழைவாயிலில் இந்த 2 சிற்பங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தலைபலி அப்படின்னா என்னென்னா கத்தியால் தங்களுடைய கழுத்தை அறுத்து பலி தர்ற ஒரு முறை தான். அவங்களே அவங்களுடைய கழுத்தை கத்தினால் அறுத்து வந்து இறந்துப்பாங்க. ஓகே, இது மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நவகண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா வீரர் ஒருத்தர் தன்னுடைய உடலை 9 துண்டங்களாக வெட்டி தாமே உயிர் துறக்கிறது தான் இது. ஓகேவா, அப்புறம் அரிகண்டம்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா ஒரு வீரர் தம்மை தாமே வாளால் கழுத்தை அறுத்து கொண்டு உயிர் தியாகம் பண்ணுறது. இதெல்லாம் எதற்கு பண்ணுவாங்க அப்படின்னா அரசர் போரில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக் கொண்டு கொற்றவையின் முன்னாடி தன்னுடைய தலையை தானே வெட்டி வந்து பலி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் கூட நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ். தேசிய கைத்தறி தினம் இது ஆகஸ்ட் 7ஆம் தேதி.
நேஷனல் ஹேண்ட்லூம் டே. இந்த ஆண்டு 10வது தேசிய கைத்தறி தினம். எதனால ஆகஸ்ட் 7ஆம் தேதி நம்ம இந்த மாதிரி கொண்டாடுறோம் அப்படின்னா 1905வது ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி சுதேசி இயக்கம் வந்து தொடங்கியிருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி கொண்டாடுறோம். 2015வது ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி இந்த தினத்தை வந்து அறிவிச்சிருந்தார். அடுத்தது தேசிய ஈட்டி எறிதல் தினம். இது ஆகஸ்ட் 7ஆம் தேதி. நேஷனல் ஜாவலின் த்ரோ டே. டோக்கியோ ஒலிம்பிக் 2020 ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தார். அது எந்த தினம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான். அதை நினைவு கூறுற விதமாக தான் இந்த மாதிரி நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். இதுதான் ஈட்டி எறிதலில் இந்தியாவுக்கான முதல் தங்கமாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக் 2020 அப்படிங்கிறது 2021வது ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் நடைபெற்றது. ஓகேவா? ஏன்னா 2020வது ஆண்டு கொரோனா நடந்தனால 2021வது ஆண்டு தான் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. இதில் தான் நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தார். 87.58 மீட்டர் தொலைவில் அவர் ஈட்டி வந்து எறிந்திருந்தார். ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ள முதல் இந்திய வம்சாவளி யார்? இதற்கான ஆன்சர் கமலா ஹாரிஸ். அடுத்தது, வங்காளதேச இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் முகமது யூனிஸ். அடுத்தது, தற்போது ஆயுத படையினருக்கான GPS வசதி கொண்ட காலனியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IIT இந்தூர். அடுத்தது, இந்தியா எந்த ஆண்டிலிருந்து யூரியா இறக்குமதியை தடை செய்ய உள்ளது? இதற்கான ஆன்சர் 2025. அடுத்தது, கைகளால் சாக்கடை சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு தடை மற்றும் மறுவாழ்வு அளிக்கும் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2013. அடுத்தது, தற்போது எங்கு 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தலைபலி சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் திருவானைக்கா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.